ஒரு தியேட்டரில் அரங்கம் நிறைந்த காட்சினா சந்தோஷமாக இருக்கும். நின்றுக்கிட்டு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு இலக்கிய விழாவில், ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இப்படி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீனு ராமசாமி வணக்கம். நான் கல்லூரி படிக்கும்போது எங்கள் கல்லூரி விழாவுக்கு விக்ரமன் அவர்கள் வந்திருந்தாங்க. அமுத சுரபி ஆசிரியர். அப்போது நான் மேடையில் பேசும்போது என்னுடைய கவிதை ஒன்று செருப்புன்னு ஒரு தலைப்பில் அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை கேட்டுட்டு அதை எழுதி கொடுங்க, எங்களுடைய அமுத சுரபி இதழில் வெளியிடுறோம்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. 91 ஏப்ரல் 1 இதழில் என்னுடைய முதல் கவிதை வெளிவந்தது அப்போ தான். அப்போ தான் நான் அப்படி முதல் வந்த அந்த ஒரு புக்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, திரும்ப புரட்டி விளம்பர பகுதி வரைக்கும் படிச்சுட்டே இருப்போம். அப்படி நான் பார்த்த நிறைய கவிஞர்கள் அதில் நிறைய கவிதை எழுதியிருந்தாங்க. அதில் பார்த்த ஒரு பேர் தான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் பேர் முதல் பார்க்குறேன். அதே இதெல்லாம் அவங்களுடைய கவிதை வந்துருந்துச்சு. அப்போ தான் அந்த பேர் எனக்கு அறிமுகம். இந்த நூல் இந்த விழாவுக்காக அழைக்க வந்தப்போ ஒரு கவியரங்கத்தில் பேசின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் ஐயா தலைமையேற்று நடத்தின ஒரு கவியரங்கத்தில் அடுத்து பேச வருவர் பயந்துடாதீங்க, ஏர்வாடியிலிருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது ஐயா பேச போனப்போ என்ன சொல்லியிருக்காரு, சின்ன அமைதி, அந்த சிரிப்பெல்லாம் அடங்கின டயத்தில் சொல்லியிருக்காரு, ஏர்வாடியிலேருந்து வந்தவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஏர்வாடிக்கு போனவர்களை பார்த்து தான் பயப்படணும்னு சொன்னாராம். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ஒரு கவிதை எழுதுறதுக்கும் ஒரு படைப்புக்கும் மிக முக்கியமாக விஷயமாக படும். உண்மையை சொல்லிடுறேன், இது எந்த நூலுமே நான் படிக்கலை. நான் ஒரு டிஸ்கஷனுக்காக போயிருந்தோம், நானும் பிருந்தா சாரதி எல்லாமே கொடைக்கானலில் இருந்தோம். அந்த சமீபத்தில் தான் வந்தோம். இப்போ தான் அந்த நூலெலாம் வாங்கியிருக்கேன். கூடிய விரைவில் நான் படிச்சிருவேன். மிக முக்கியமான ஆளுமைகள் உள்ள ஒரு மேடையில் நானும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 52 வருஷமாக தொடர்ந்து ஒரு கவிதைக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அது அவருடைய பிறந்தநாள் இன்று. அதுக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள் சார். அவரை பார்த்தா நான் அதை கேட்டேன் பக்கத்தில் ஸ்டாலின் குணசேகரன் அவங்கக்கிட்ட 78 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆல்மோஸ்ட்டு சரியாக தான் கணிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப நான் சென்னைக்கு வந்தப்போ பல விழாக்களில் அவரை பார்த்துருக்கேன். பெரிய வித்தியாசமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கார். அவருடைய அந்த ரிதம் அப்படியே தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. அது இன்னும் தொடரணும். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் மட்டும் கவிதைகள் எழுதாமல் அதோடு நிறுத்திக்காமல் இந்த மாதிரி விருது வழங்கி எல்லாரையும் ஊக்கப்படுத்துறதுங்கிறது மிக அற்புதமான விஷயம். நாங்களும் அப்துல் ரஹ்மான் ஐயாவோட பழகி அவருக்கு மூலமாக ஒரு கவிதைகள் படித்து கவிதைகளை ஹைக்கூ எழுத ஆரம்பித்ததுனால அவர் பேரில் நாங்களும் வருஷம் ஒரு ஹைக்கூ போட்டி நடத்திட்டுருக்கோம். அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம எழுத ஆரம்பித்து நம்ம விரும்பின அந்த துறைக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் செய்ய முடியும். அந்த தொடர்ச்சி தான் அது ரொம்ப முக்கியம். அது அந்த மாதிரி ஊக்கப்படுத்தி நம்ம நண்பர் பிருந்தாசதி அடிக்கடி ஐயாவை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். பல நேரங்களில் உங்களை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப அந்த நீர் மகன் அந்த தொகுப்பு கூட வெளியிட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் படிச்சிடுறேன், கண்டிப்பாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு கடிதம் நிச்சயமாக நான் எழுதுவேன். கவிதைகள் என்னென்னா, காலேஜ் படிக்கும்போதே கவிதைகள் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம். முதல்ல நான் இயக்குனர் கிடையாது. முதல் எழுதினது கவிதை தான். அதுலேருந்து தான் தொடங்குனுச்சு. அமுத சுரபியில் ஒரு 30 ரூபா அனுப்பி வச்சாங்க. அந்த கவிதை நான் அந்த 30 ரூபா தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த கவிதை வந்ததுக்கு பிறகு படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆட்கள் வரைக்கும் கூட்டு வச்சு அந்த அமுத சுரபி புத்தகத்தை காட்டியிருக்கேன். என்ன ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னா, அந்த கவிதையே எழுதுறதுக்கு காரணமே என்னென்னா, அப்போ நான் ஒரு செருப்பு வாங்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது செருப்பை வெளியில் போட்டு உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது என் செருப்பை காணோம். இது பல பேருக்கு நிகழ்ந்திருக்கும். யாரோ மாற்றி போட்டு போயிட்டாங்க, இல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ நான் திரும்பி என்னடா இது போயிடுச்சுன்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படி திரும்பி வரும்போது கரெக்டாக என்னுடைய செருப்பை போட்டுட்டு அந்த யார் எடுத்தாங்களோ அந்த நண்பர் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கார். அது சொந்த செருப்பை போட்டு வர்றதும் இன்னொரு செருப்பு போட்டு வர்றதுக்கான சின்ன வித்தியாசம். அவர் நடையிலேயே ரொம்ப கூலாக, ரொம்ப அந்த கால் எடுத்து வைக்கிற விதமே வேறு விதமாக இருக்குது. நான் பார்த்துட்டேன், என்னுடைய செருப்பு தான் அவர் போட்டு வர்றாருன்னு.
சொன்னேன் ஐயா வந்தப்போ அந்த இன்சிடெண்ட்டை. வந்துட்டு நானும் என் நண்பரோட போயிட்டு அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் கரெக்ட்டா போய் முன்னாடி நின்னேன். அவர் ஒண்ணுமே சொல்லல. ஒரு வடிவேலு மாரி கரெக்ட்டா அப்படி கழட்டி போட்டுட்டு கூலா நடந்து போயிட்டே இருந்தாரு. நானும் ஒண்ணும் சொல்லல. நானும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்படி தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் இந்த அனுபவத்த நான் கவிதையா எழுதியிருந்தேன். அதான் வந்து அந்த தொகுப்புல வந்துருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற, பார்க்குற அந்த வந்து விஷயங்கள் தான் நம்மளுடைய படைப்பா எப்பயுமே இருக்கும். என்னுடைய கவிதைகள் கூட அப்படிதான். ஒரு சில கவிதைகள் வந்து ஐயா அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாரு. "சிந்திச்சு எழுதுறது இல்ல கவிதை, சிந்திக்காம எழுதணும்னு" சொன்னாரு. அந்த சொல் எனக்கு வந்து முதல்ல புதுசா இருந்துச்சு. இது என்னடா இது சிந்திக்காம எழுதணுமா? கவிதைனாலே சிந்திச்சு தானே எழுதணும்னு இதுவரைக்கும் கேட்டுருக்கோம். அது தானா வரணும் அப்படி சொல்லுவாரு. அதே மாரி வந்து கவிதை எழுதிட்டு நீ எதுவுமே பேசாத. மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு இரு அப்படி சொல்லுவாரு. ஏன்னா நீ பேச ஆரம்பிச்சீன்னா நீ வந்து காட்டிக் குடுத்துருவ. அவங்க வந்து அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய எல்லாமே அதுக்குள்ள போயி, அவங்க ஒரு மிரர் எஃபெக்ட் மாரி அவங்களும் சேர்ந்துறாங்க. பாதி வேலை உன்னுது, பாதி வேலை அவங்க செய்வாங்கன்னு சொல்லுவாரு. அது மாரி மிக 100 நான் ஒரு மொத்தமே வந்து இந்த 30 வருஷத்துல 100 கவிதைகள் எழுதியிருப்பேன். ஐயா 100 புஸ்தகமே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. அது கேட்குறப்பயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு புக் இல்ல. அப்பன்னா வந்து குறைந்தபட்சம் இந்த நெறைய அவர் எழுதி தான் இத்தனை தடவ இத்தனை புஸ்தகங்கள் சேர்த்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அது தொடரணும். நன்றி சார். நன்றி.